ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம் சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோயா பன்னீர் கட்லெட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சோயா பன்னீர் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 1 கப், பன்னீர் திருவல் 1/2 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, கேரட் திருவல் சிறிதளவு, குடமிளகாய் 1, வெங்காயம் 1, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், சேமியா தேவையான அளவு, டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பன்னீர் சோயா கட்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மீல் மேக்கரை நம்ம வந்து நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இதை மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ சோயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பன்னீர் இந்த மாதிரி துருகி வச்சுக்கோங்க. அந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். நமக்கே நல்லா தெரியும், சோயா அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான, நமக்கு வந்து மீட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நமக்கு சோயா. அதே மாதிரியே பன்னீரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை ப்ரோட்டீன் நமக்கு. ஸோ இந்த கட்லெட்டே வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் கட்லெட் இது. ஸோ கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது, கிட்ஸு யாரெல்லாம் வந்து டயட்டில் இருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்லெட் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டி, அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா திருகி வச்சுருக்கோம். ரொம்ப குழஞ்சிராம நீங்கள் வெந்தாதான் இந்த மாதிரி வந்து நமக்கு திருக வரும். திருகி இருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா நறுக்கி இருக்க கேப்சிகம், பொடியா நறுக்கி இருக்க ஒரு வெங்காயம், அடுத்ததா இதுல பொடியா நறுக்கி இருக்க புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. அடுத்ததா இதுல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்றோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். நம்ம என்ன பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணால் போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் வேணாட்டி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா வந்து இப்படி பிசைஞ்சாலே இதுக்குள்ளே இருந்து நமக்கு தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போதைக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா சோயா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்து தண்ணி நல்லா நமக்கு வந்து இழுத்துரும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரியே நமக்கு வந்து தண்ணி இருக்கும். அதில் பிசைஞ்சு விடும் போது நமக்கு வந்து உள்ளே இருந்து நமக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்படி நமக்கு உதிரிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நமக்கு ஷேப் பிடிக்கிற வர வரைக்கும் நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஷேப் வந்து பிடிக்க வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக நமக்கு வந்து சோயா இருந்தால் தான் அந்த மீட்டோடைய அந்த டெக்ஸ்சர் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணலாம், ஓவலாகவும் பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி கட்லெட்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்லெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இந்த கட்லெட்டுக்கான நம்ம வந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூனாக கூட எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறோம். இதை தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட கட்லெட்ஸும் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்லரியும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை சேமியாவில் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் மோர் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம சேமியா எடுத்திருக்கோம். நீங்கள் இதே வந்து வீட்டில் காரா பூந்தி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட்லெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லரியில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட் பண்ண கட்லெட்டை இந்த சேமியாவில் நல்லா நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு கட்லெட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கட்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் எண்ணெயும் நமக்கு வந்து காஞ்சிட்ருக்கு. இதில் ஃப்ளேவருக்காக நம்ம 1 டீஸ்பூன் போல் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் சேர்க்கும் போது இது வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்தா கூட நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு கட்லெட்டாக எடுத்து நம்ம வச்சிடலாம். ஏற்கனவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான், ஈஸியாக குக் ஆகக்கூடியது தான். அதே மாதிரி பாயில்டு பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வேகணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நமக்கு கிறிஸ்பி ஆனாலே போதும். இப்போ கட்லெட் ஒன்றுன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கோம், கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம், பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் உங்களோட சாய்ஸாக நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் நீங்கள் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் என்னென்னலாம் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ணலாம். நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிடாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு 2 பக்கமும். இப்போ அப்படியே நம்ம ஒன்றுனா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் அது வந்து இந்த டின்னரில் ஒரு பார்ட்டிலாம் வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்டார்டராக இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு கட்லெட் சாப்பிடும் போதே நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும்.
நம்ம பண்ணிச்சிருந்த சோயா பன்னீர் கட்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். இது சூடாக இருக்கும் போதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சாட் மசாலா மட்டும் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டோடையே இது நல்லா இழுத்துரும். சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டாங்கி ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சோயா பன்னீர் கட்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.